விஸ்வாவசு. விஸ்வம்னா உலகம், வசுனா பலம். இந்த குரோதி வருஷம், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மகாமாவின் பயம், இதனாலே நாமெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். உடலாலும் மனசாலும், அதுக்கப்புறமா சுற்ற சூழ்நிலை எல்லாரும் நிறைய கஷ்டப்படும். ஒரு 5-6 வருஷத்துல கஷ்டப்படாதவர்களே யாரும் இல்லை. எங்க அருள்வாக்கு சொல்றாங்களோ அங்கெல்லாம் கூட்டம் ஜாஸ்தி, யோசிக்கெல்லாம் கூட்டம் ஜாஸ்தி. அடுத்த வருஷம் பிறக்க போனது விஸ்வாவசு, உலகத்துக்கெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய வருஷமாக அமையும். அந்த விஞ்ஞானத்துல முன்னாடி எல்லாம் படிக்கணும், படிச்சு பார்க்க முடியாதான் 4 யுகம் போட்டிருப்பார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதுல உலக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு யுகத்திலையும் ஜெகத்குரு அவதாரம் செய்திருக்கிறார். எப்படி பகவான் கீதையில யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிஹி பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் சொன்னாரோ, பகவானே ஒவ்வொரு யுகத்திலையும் ஜெகத்குருவாக அவதாரம். அப்படி பார்க்க போனோமே ஆனால் ஹிருதயுகத்தில் பகவான் சத்யதேவர் அவதாரம் செய்து உலக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஜெகத்குருவாக இருந்தார். திரேதாயாம் தத்தஏவஜா, திரேதாயுகத்தில் பகவான் தத்தாத்திரேயர் அவதாரம் செய்து ஜெகத்குருவாக இருந்தார். தத்தாத்திரேயர் இல்லாட்டி ஸ்ரீவித்யா சம்பிரதாய மூலம் ஆலாமன்றம் ஸ்தோத்திரம் எதுவும் கிடையாது. அவர் எந்த சக்கரவர்த்தி காலத்தில் அதுக்கப்புறம் பரசுராமனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணினதுனாலதான் இன்னைக்கு நாம் ஸ்ரீவித்யா பற்றி பண்றோம். அதனால திரிபுரா ரகசியம் பெரிய உபதேசம் பண்ணுகிறது. அப்ப திரேதாயாம் தத்தஏவஜ துவாபரே பகவான் வியாசா, துவாபர யுகத்திலே வேதவியாசர் அவதாரம் செஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்ணார். எப்படி அனுகிரகம் பண்ணாருன்னா, அப்பயே எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த மந்தத்தன்மை வந்துருந்தோம். ஏன்னா அடுத்தது கலியுகம் வருது. அதனால துவாபர யுகத்துல மனிதர்களுக்கு மந்தத்தன்மை வரப்பட்டது. அப்பொழுது பகவான் வியாசர் என்ன பண்ணாருன்னா, ஒரே வேதத்தை 4 பிரிவுகளாக பிரித்து காண்பித்தார். ஒரே புராணத்தை 18 புராணமா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த கலியுகம் வந்து, கலியுகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாமெல்லாம் ரொம்ப சோதனைவாயிடும். அதனால என்ன ஆச்சுன்னா, மற்ற சேர்வாரோடு சேர்ந்தால் என்னமோ ஒரு வச்சனம் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நேற்று போன வருஷம் தான் குழந்தை நல்லா இருந்தாப்பா, சேர்த்து செய்தி இல்லை எடுத்து போயிட்டான் அப்படின்னு. அது மாதிரி இந்த கலியுகம் வந்த உடனே நமக்கெல்லாம் ரொம்ப பந்து புத்தி இருக்கு. அப்ப நமக்குள்ள நிறைய வேற்றுமைகள் எல்லாம் ஏற்பட்ட உடனே பகவான் பார்த்த ஒரு குரு அவதாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் பகவத்பாதால அவதாரம் பண்ணினார். இந்த யுகத்துல அவதாரம் பண்ணின உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த யுகம் பிறந்த உடனே இந்த யுகத்துல எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க எல்லாம் தர்மத்துக்கு எத்தனை காலம் இந்த யுகத்துல, மொத்தம் தர்மத்துக்கு எத்தனை காலம் யாராவது சொல்லுங்க. இப்ப நடக்கிற கலியுகத்துல எத்தனை காலம்? அப்ப இப்ப இருந்த கலியுகத்துல ஒரு கால் தான் தர்மத்துக்கு இருக்கு. அப்ப 3 கால் உங்களுக்கு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். முதல்ல கிருதயுகத்துல 4 கால் இருந்தது தர்மத்துக்கு. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல 3 கால் ஆச்சு. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல 2 கால் ஆச்சு. கலியுகத்துல 1 கால் ஆச்சு.
என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக ஆதிசங்கர பகவத்பாதர் அவதாரம் செஞ்சு இருந்த வேதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா அவர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தசநாம சம்பிரதாயம் 10 விதமான சன்னியாச அனுஷ்டானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். கிரி, புரி, பாரதி, கீதா, கீதவாத இன்னும் படிக்கணும். 10 சம்பிரதாயங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இன்னும் நீங்க வடநாட்டில் போனீங்கன்னா இந்த புத்தாத்திரை சம்பிரதாயத்துல நவநாத சம்பிரதாயம் அப்படின்னு நவநாத் அப்படிமா அந்த நவநாத சம்பிரதாயம் புத்தாத்திரையோட பரம்பரை. இப்ப ஆதிசங்கர பகவத்பாதால் தசநாம சம்பிரதாயமா பண்ணி எல்லா இடத்துலையும் சங்கரர் நிறைய இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல இந்த வழிபாடுகள்லாம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷண்மத்த வழிபாட்டை செய்தார். தானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாப்தம், சௌரம் எல்லாம் ஒன்றுதான். ஒண்ணுலேருந்து அப்படியே பிரிச்சு பார்க்கிறோம். இருக்கும் வஸ்து இருக்கும் பொருள் ஒன்றுதான், இருப்பது அத்தனை கடவுள் தான். ஆனா நம்முடைய புத்தி சக்தி ஏற்றவாறு நாம் அதை பிரித்து பார்க்கிறோம். எங்க சுற்றியும் ரங்கன சேவின்னு சொல்லுவாங்க. எங்க சுற்றினாலும் ரங்கன சேவிக்க வேண்டும். அப்படி எங்கதான் போனாலும் இறை வழிபாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக இந்த ஷண்மதத்தை அழுகிறது. அதுக்கப்புறம் இந்த அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. அது சமஸ்கிருதத்துல புருஷார்த்தம் சொல்வார்கள். இந்த அறம், பொருள், இன்பம், வீடுங்கிறது சாம்ராஜ்யம், மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா பகவத்கீதை, 10 உபனிஷதங்கள், அதுக்கப்புறமா பிரம்மசூத்திரம் இதுக்கெல்லாம் பாஷ்யங்கள் எழுதினார். இதெல்லாம் படித்து நாம மனசுல நிலைநிறுத்தி அது மாதிரி வாழணும்னா நாம் இந்த யுகத்துல எல்லாராலையும் வேதம் படிக்க முடியாது. அதனால என்னன்னா கடவுளை வழிபடணும். கடவுளை வழிபட்டா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமா, மனசு சுத்தமாச்சு அப்படின்னா நல்லதுதான் நம்ம கேட்கணும். நல்லதுதான் நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல புத்தி நல்லாகும். அந்த புத்தி வந்த உடனே அப்படியே எடுத்து படிக்கும். அதுக்கு பிரகடனங்களுக்கு முன்னாடி படிக்க வேண்டியது ஆத்மபோதம், தத்துவபோதம் இதெல்லாம் இங்கே ஓங்காரானந்த மகாசுவாமின்னு கிளாஸ் எடுத்துருக்காருங்க. இதெல்லாம் படிச்சோம்னா அடிப்படை வேதாந்த கிரந்தம், அதுக்கு பேரு பிரகரண கிரந்தம்னு பேரு. அந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் படிச்ச உடனே உங்களுக்கு நான் 10 உபனிஷத்து, பகவத்கீதை, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரம்மசூத்திரம் இதெல்லாம் படிச்சா நம்ம மனசுல உட்கார்ந்தா நாம ஆனந்தமா இருக்கும். அப்படி எல்லாம் படிக்க ஆனந்தமா எடுத்துக்கிட்டு ஓங்காரானந்த சுவாமி நிறைய பேர் கன்னியாகுமரிலாம் பண்ணிருக்க. அவெல்லாம் இங்க வந்து நம்மளோட இருந்துட்டு. இப்ப நாம பார்த்தோம்னா இந்த மனசுங்கிறது நமக்கு நிறைய அலப்பாய். இந்த அலப்பாயத்தை நிறுத்தணுங்கிறதுக்கு தான் ஒரு உபாசனையை ஆதிசங்கரர் நமக்காக கொடுத்தார். அதை தவிர இந்த சனாதன தர்மத்துக்கு பாருங்க, வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்துட்டு கோவில இருக்கிற சரித்திரத்தை இதை மாற்றி எழுத போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் புராணங்கள் பூரா இது மாற்றி எழுதுவாங்க. அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் லௌகிக விஷயங்கள் அது எழுதுவாங்க. அதனால இதைனாக்க வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படணுங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் மனசு விட்டு நாம பார்த்தோமே, எங்க போனாலும் கிடைக்காத நிம்மதி ஒரு கோயிலுக்கு தான் கிடைக்கல இல்லையா? அதனால தானே கோயிலுக்கு கூப்பிட்டு, அதனால தானே தீபாவளி நாமளும் நம்ம வந்து அப்படியே பகவான் தரிசனம் பண்றோம். நான் இறைவன்கிற உணர்வதற்கு நான் வெளியில் இருக்கக்கூடிய கடவுளை நாம கூறுகிறோம். அதுக்குதான் இத்தனையும் அவர் சொல்லி வச்சிருக்க. ஆதிசங்கர பகவத்பாத, சத்யதேவர், தத்தாத்திரேயர், வேதவியாசர், ஆதிசங்கர்
4 பேர் நமக்கு யுக ஆச்சாரியர்கள் அவதாரத்துக்கு நமக்கு அனுப்புறது. இப்ப நாம பார்த்தோம்னா இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குன்னா கஷ்டம் இல்லை. யாராவது சௌக்கியமானு கேட்டா அவன் விஷயத்துக்கு வச்சா போடுவான். கேட்டா சௌக்கியம் கேட்டோம் ஆயிரம் நடக்கும். ஏன்னா 60 நேரம் மேல அவரோட கதையை கேட்க வேண்டியது. அப்ப நமக்கு என்னென்ன துக்கங்கள் வாழ்க்கையில வரும், அந்த துக்கத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னா கலியுகத்துல வந்து உங்களுக்கு பரிகாரத்துக்கு குறைஞ்சலே இல்லை. ஒரு ஊழிக்காக கொண்டு வண்டி விலைகள் கொடுக்குறான், ஒரு இலக்கியத்தை மாற்றி கொடுக்குறான், வந்து அபரதட்சணமா சிவன் சொல்லுங்கிறான், என்னெல்லாமோ சொல்றான். வாயை வந்து மந்திரத்தை சொல்லணும் யாரும் சொல்ல மாட்டேங்க. வாயை வந்து மந்திரத்தை சொல்லும் பகவன் நாமாவை சொல்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். அப்படி நாம பார்த்தோம்னா நம்ம துக்க நிவர்த்தி ஆகும், நமக்கு நிரந்தரமான சுகம் கிடைக்கணும். அப்படின்னா தினமும் நாம கொஞ்ச நேரம் வழிபாடு செய்யணும். அப்படி நாம பார்க்கும் பொழுது ஸ்ரீவல்லபம் சதா ஸ்ரீதத்தாஸ்மான் வாதிதேவாதிதேவே பாவத்ராஹ்ய கிளேசஹாரிம் சுதீர்த்தே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப நரசிம்ம பாரதின்னு ஒரு பாடலா இருக்கு. கலியுகத்துல ஸ்ரீபாதராஜன் சரணம் பிரபத்தியன்னு தத்தாத்திரேயுடைய மறு அவதாரமாக ராஜபுரின்னு தெலுங்கு தேசத்துல ஒரு ஊர். அதுக்கு பக்கத்துல பீட்டாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஸ்ரீபாதராஜன் அவதாரம். அவர் தத்தாத்திரேயுடைய கலியுக அவதாரம். தத்தாத்திரேயுடைய கலியுக அவதாரம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை அத்தனையும் நான் கண்டிப்பா போகுவேன். கஷ்டங்கள் எல்லாம் போகுவேன். யாரும் பார்த்தாலும் அதாவது ஆரம்பிக்க எடுத்துக்கூடாதான் கஷ்டம் தான். இப்படிக்கு கரெக்டாக கஷ்டமா இருக்கும். எந்தோ கதையை எல்லாரும் சொல்றாங்க, விஷயத்தை செய்யறதுக்கு சிரமமா இருக்கு. அதனால என்ன சொன்னார் அவர் அப்படின்னா, இந்த மனசில் இருக்கக்கூடிய வேற்றுமை கிளேசம் அழுக்குகள் எல்லாம் நம்மளுக்கு போகணும்னா அந்த ஸ்ரீபாதராஜன் சரணம். அவர் எப்படி இருக்காரு கண்டிப்பா அவர் அப்பாவா இருக்கார், அம்மாவா இருக்கார். அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு நிரோதம் இல்லாம நாம எதிர்த்து ஆசைப்படுறோமோ அத்தனையும் கொடுக்குறாரு. ஓம் சர்வஸ்வனோ பிரபோ விஷ்ணுமூர்த்தே அடர்ந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய துக்கத்தில் மாட்டிக்கொண்டு கட்டம் கட்டம் என்று தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களை கரையேற்றி அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அப்புறம் ஆதி வியாதி ஹரம் நிருணாம் அப்படிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகிற பாவங்கள்லாம் இருக்கு. 3 பாவங்கள் இதுதான் போகணும். மனோவியாதி போகணும், உடம்பு வியாதி போகணும், புத்தி வியாதி போகணும். இங்கிலீஷ் இப்ப பெருகிறாங்க, அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டா அது சைட் எஃபெக்டா இருக்கு. அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பாபம் தாபம் வியாதி மாதிரி தைரியம் தீர்த்தி சோகம் பொம்மராபுரண்யம் ராகாரணோ இஷைஷாஸ்தமுக்தி என்னை சுத்தி இத்தனை சிரமங்கள் இருக்கு. பாபம் சிரமம் இருக்கு, வியாதி சிரமம் இருக்கு, பயம் சிரமம் இருக்கு, ஒற்றுமை இல்லை தன்மை இருக்கு. இதெல்லாம் போக்கி எனக்கு நீ அருள்கூடிய என்னுடைய கட்டளை பொங்குவாயாக. ஒரு விட்டாரி உடனே யார் போறாங்க, ஆன்மீக சுதாதான பிதாதான பந்தா துர்கோ தேவங்குஞ்சரண்யுதாதா குருவாத்ரேயானுகிரகம் பூர்ணராத்ரி. குரு ஆத்ரேயா அனுகிரகம் பூர்ணராத்ரேயா. பகவான் போய்
ஏ தத்தாத்திரே பகவானே, ஏ ஸ்ரீபாதரே, எனக்கு இத்தனை துக்கம் வந்தாச்சு, நீ என்ன பண்றீங்கன்னா என்ன காப்பா, இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி காப்பாற்றணும்னா நமக்கு என்ன வேணும்னு அப்படின்னு சொல்றாரு. தர்மே பிரீதி சன்மதி தேவ பக்தி சத்சங்காத்தின் தேவி புக்தித்யமுக்தி பாவாசக்தித்யாபிலானந்தமுக்தி. இதெல்லாம் பண்ணினா நான் உனக்கு கஷ்டத்தை போக்குவேன். என்னென்ன பண்ணணும்பா? தர்மே பிரீதி, தர்மத்துல சந்தோஷமா தர்மத்தை, சன்மதி நல்ல புத்திய நமக்கு வளரும். அப்படி தர்மத்தை படிக்கணும். தேவபக்தத்துல பக்தியோட, பெரியவர்களிடத்துல மரியாதையோட, விசுவாசத்தோட. எங்க பொண்ணு நாட்டுலாம் சின்ன குழந்தை கூட ஐயா பண்ணியா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, இப்படிதான் கேட்பாங்க. அதனால அவங்க சின்ன குழந்தையிலேருந்து மரியாதையை நாம் அதுக்கு கொடுத்தாங்க, அது திரும்பி நம்ம கொடுப்போம். அதுக்காக அப்படிலாம் ஒரு வளர்ப்பு. சன்மதி தேவ பக்தி, இப்படி நாம தேவ பக்தி இருக்கோம்னா இதே மாதிரி சத்சங்கம், வேத போதி ரெண்டும் பெரியவர்களிடம்லாம் இருக்காம நல்வார்த்தை எழுதி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சி, அதனால நம்ம புத்தி மேல பிரகாசிக்கும். அதனால என்ன பாருங்க, சந்தோஷமா இருக்கும். நல்ல முக்தி, நல்ல போகம் கிடைக்கும். அப்புறம் முக்தி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோட்சமும் கிடைக்கும். இது அப்படி நாம பண்ணினோம்னா எத்தனை விதமான துன்பம், கஷ்டம், பயம், தீமை, சோகம், மோகம், கருத்து வேறுபாடுகளான எல்லா இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அனைத்தும் போய் எல்லா கட்டத்தையும் நான் இந்த ஸ்லோகம் அங்கேதான் இருக்கு. இதை நான் இந்த தத்தாத்திரேய ஜெயந்தி வரும்போது பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் போக சொல்றேன். எல்லாரும் வீட்டுல படிங்க. முன்னாடிலாம் நம்ம வீட்டுலாம் விளக்கேற்றுவாங்க. காத்தால பெண்மணி பார்த்தா பால் வாங்க மெட்ராஸில் பெண்மணியில் வந்தா பயமா இருக்கு. பேயா இது ஒன்று பெரியா மாற்றி கடை கூடாது பால் வாங்க வந்தா எனக்கு பயமா இருக்கு. மாட்டாங்க நடக்கவே முடியல. அந்தால வாக்கிங் போனா பயமா இருக்கு. புரியுதா? ஓடம் போடுறோம், விளக்கேற்றணும். விளக்கே திருவிளக்கே இதனுடன் நற்பிறப்பை அக்னி விளக்கே அலங்காரம் ஓலமுடன் ஏற்றினேன் ஏற்றினேன் விளக்கை எண்ணன் குடிவிளக்கை வைத்தேன் திருவிளக்கை மாலையின் மாதாவை கண்விளக்கே மாங்கல் பிச்சையுடன் மடிப்பிச்சை எல்லாரும் ராஜாவும் சொல்லிடுறாங்க. நாங்க போறோம், ELCC போறோம், நாங்க அந்த காஸ்மா ஃபீலிங் படிக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தாலியோட அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா தர்மா இது சொல்லணும்னா இந்த மாதிரி இப்படிதான் இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு பாரதி வைக்கணும். அதனால எடுத்து பகவான் பிரார்த்தனை எழுதுவதே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கையில எல்லாம் வராகவே வசதே லட்சுமி கரமத்தே சரஸ்வதி கரமூலே கோவிந்தா பிரபாத்தே ஜனதர்ஷனம் பெரியப்பாடு. அதனால எடுத்துக்கொண்டு பகவான் நம்மளாம் பகவானோட கூறிகள் தானே, இறைவனுடைய ஒரு அம்ச அவதாரம் தான் நம்ம எல்லாம். நாம நல்லது செய்ய 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 நமக்கு நல்ல குணம் வளர்ந்து நாம ஆனந்தமா இருக்கோம். அந்த நல்ல குணத்தை கெடுக்கிறதுக்கு அடர்ந்த காடு மாதிரி துக்கம் வந்தாலும் அதெல்லாம் போகணுங்கிறது தான் இந்த ஸ்லோகங்களாக எழுதியிருக்காங்க. ஸ்லோகா பிரபட்டேதோ பக்தியா ஸ்ரீ தத்தாத்ரேயோ பவே. இந்த ஸ்லோகம் 5 ஸ்லோகத்தை திருப்பி சொன்னோமேயானால், விளக்கேற்றோமேயானால் இது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமா இதை உதாரண செஞ்சு பக்தியோடு செஞ்சோம்னா தத்தாத்ரேயர் நம்ம கூட இருப்பார். அதனால அப்படி இந்த தத்தாத்ரேயாவை கூப்பிட்டு பீட்டம், இந்த கோடீஸ்வரி பீட்டம், இந்த பீட்டத்துல குருமார்கள் நிறைய பேர் இருந்து அனுகிரகம் பண்ணும். ரேகாரியம் காலம் மட்டும் வருதுன்னா நீங்க கணக்கு பார்க்கணும்.
நம்மளால கரெக்டே சொல்ல முடியும். வேதாயுதம் அதை தொட்டு வருது அப்படின்னா பஞ்சாயத்து எடுத்து எடப்பாடியில வச்சுட்டு பேப்பர் பையனா வச்சு, ஏன்னா எனக்கு அவருக்கு பேப்பர் பையனாலதான் எடுத்து எனக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியாது. அதோட பேசுவோம், அவங்க தான் எப்போ வாட்சி பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வேட்பாளர் படிக்கிறோம், இது வேற ஒன்றும் தெரியாது. அதனால பேப்பர் பையனா வச்சு கல்வி எத்தனை வருஷம், வேதாயுதம் எத்தனை வருஷம், வாக்குறைகள் எத்தனை வருஷம், கல்விகள் எத்தனை வருஷம், கல்விகளுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு, இதுதான் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். நான் 2 ஸ்லோகம் பண்ணுவேன், அவர் 4 ஸ்லோகம் பண்ணுவார், அவர் 2 ரூபாய். இது கணக்கு போறதுக்கே எனக்கு 5 மணி நேரம் வேணும். அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இந்த கலியிலிருந்து நாம கற்றுக்குள்ள தப்பிக்கணும்னா இறைவனை சரணாகதி அடையறதை விட உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அதை சரணாகதி அடையறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பீட்டங்கள்லாம் ஏற்பாடு செய்து பகவான் ஆங்காங்கே ஒரு குருமார்களை அவதாரம் செய்ய வச்சு அங்கே இருக்க வைக்கிறார்கள். அப்படி சாந்தானந்த மகாஸ்வாமி அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்து இருந்து 1956ஆம் ஆண்டு படம் எழுதி ஸ்ரீமான் ஸ்ரீமஹா ஸ்ரீமஹாராணி மகா ஸ்ரீமத் சம்மாதேஸ்வரி மகா அப்படி கோடி அர்ச்சனை நாமாவளி பண்ணி அந்த கோடி அர்ச்சனையுடைய ஒரு பலன் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த ஹோமத்தோட பலன் எப்படி காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சிங்கிறோமோ அப்படின்னா புவனேஸ்வரின்னு நிலவு ஒரு அளவுக்கு குருடாக்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. 6/6/1962ஆம் ஆண்டு ஜெகன்மாதா புவனேஸ்வரியை சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதுலேருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அனைத்து உலக நலம் வேண்டி ஒவ்வொரு வருஷமும் 27 நாள், 48 நாள், 3 நாள், 1 வருஷம், 3 வருஷம், இப்படி எல்லாம் நிறைய இங்க ஹோமங்கள் செய்யுது. அத்தனையும் வேதம் ஓதிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு மழைன்னு வேதம் படிக்கிறவர்கள் உபாசக சேஷர்களுக்கு அத்தனை ஹோமங்கள் இங்க அதனுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னா, ஓங்காரம் சயுக்தம் சதா தியாயந்தி யோகினா காமகம் மோக்ஷதம் செய்வ ஓங்காராய நமோ. ஓம்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வேதமே என்ன சொல்றது? ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், எல்லா ஓம் அடங்கியது சர்வம். அப்படி ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் வந்து இருந்து 15 காலம் இந்த இடத்துல ஒரு பீட்டாத்மத்தில் இருந்து இந்த ட்ரஸ்டுகளை வழி நடத்தி அவர் என்ன பண்ணார்னா, ஜெகன்மாதா திருவிளையாடு ஆவால கோபவிந்தாயி வந்து அதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லணும். ஆவால கோபவிந்தாயி அம்பாள் அவர்கிட்ட விளையாடி ஒரு சங்கல்பத்தை ஏற்பட்டு சொல்லி, அந்த சங்கல்பம் என்ன சங்கல்பம்னா பிரம்மாண்ட சங்கல்பம். நீங்க எல்லாருமே ராஜா தாண்டாங்க, நீங்க எல்லாமே ராஜா தான். ராஜா கால திருமணி ஒன்று பண்ணணும்னு அவர் சங்கல்பம் பண்ணி, அதற்காக 2017ஆம் ஆண்டு நானும் அவருக்கு கூட இருந்து இந்த சாதுர்மாசம் செய்து, அந்த சாதுர்மாசத்திலே சரஸ்வதி மகாராணி தஞ்சாவூர் அந்த சிற்ப ரத்னாகரம், சிற்ப சாஸ்திரம், மய மதம் எல்லாம் என்னோட ரூம்ல இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த புத்தகத்தெல்லாம் பார்த்தா அதை படிஞ்சு நாம உள்ள வாங்கினதுக்கே நாம ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செலவு பண்ணணும். அத்தனை புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகத்துல என்ன சொல்லிட்டுன்னா, எப்படி ஒரு வீதி இருக்கணும், எப்படி ஒரு நகரம் இருக்கணும், எப்படி ஒரு வீடு இருக்கணும், எப்படி ஒரு கோவில் இருக்கணும், எப்படி ஒரு மடம் இருக்கணும், இது அத்தனையும் அதுல துல்லியமா கணக்கு போட்டுருந்தாங்க. அந்த கணக்கு நமக்கு புரியாததுனால அதெல்லாம் 200 கணக்கு இனி கணக்கு நம்ம சொல்லிடும். அந்த கணக்கு பிரகாரம் 13,100 சதுரடியில் 96 தூண்கள் வைத்து, 950 தேவதைகள் வைத்து, 63 பாவை விளக்குகள் வைத்து கோவில் 90% வேலை முடிஞ்சாச்சு. இது அத்தனையும் மக்கள் சக்தி மகேசனுடைய சக்தி. குரு அனுகிரகம்
நம்மளுடைய ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய அனுகிரகத்தால் தான் இதை தனி நடந்தது. அதனால அப்பேற்பட்ட திருப்பணி 90% முடிஞ்சாச்சு. இன்னும் நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன பாக்கி என்று நாம் பார்த்தோமே. ஆனால் மேல லெட்டரிங் போர்ட்ஸ் போடணும், ஒளியெல்லாம் அமைக்கணும். இதுக்கப்புறம் பக்கத்துல பாடசாலை கட்டணத்தை கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் பக்தர்கள் தங்கும் விடுதியை கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் கோஷாலையை தயார் பண்ணணும். அப்புறம் யாகசாலை அமைக்கணும். அதுக்கப்புறமா அந்த யாகசாலையில கும்பாபிஷேகம் எழுதி ஹோமங்கள் அமைக்கணும். வரக்கூடியவர்களுக்கு அன்னதானங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வேத பிராமணர்களுக்கெல்லாம் ஆச்சாரமா மரியா அவர்கள்லாம் எப்படி சொல்கிறார்களோ அப்படி உங்களுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தணும். அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் நாம் செய்ய வேண்டும். இது அத்தனை மக்கள் சக்தியாகத்தான். இது பேர் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திர பாக்கியத்துல ஊர்த்த தர்மம்னு எழுதியிருக்கிறார். பலம் கட்டுதல், கோவில் கட்டுதல், அன்னதானம் பண்ணுதல், நீர்மோர் பந்து அமைத்தல், இது அத்தனையும் ஊர்த்த தர்மம். அந்த ஊர்த்த தர்மம்னா இது பூர்த்தியாகிறது. ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு பூர்த்தியாகிறது. இப்ப அதனால என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்குங்கிறதெல்லாம் நாங்க இப்போ ஒரு பத்திரிகை வெளியிடுறோம். இந்த பிரச்சாரம், இந்த திருப்பணி பிரச்சாரத்துக்காக உங்களுக்கு சக்தி வழிபாடு சாத சிறந்ததுன்னு சொல்வார்கள். எங்கும் சக்தி மயம், எதிரும் சக்தி, அதுவும் தேவி மனைவி ஜெகத் அப்படிலாம் அப்படி விஷமகாவித்யா படித்த சென்னையில ஹோமம் சரி ஹோமம் பண்ணும்போது மந்திர அப்ப இந்த திருப்பணி பிரச்சாரங்கள்லாம் நடக்கும்போது இப்போ உங்களுக்கு என்னென்ன நீங்க முடிவு பண்ணி போனா அரங்காவலர்கள்லாம் ரொம்ப சமமான அரங்காவலர். ஓல்டு இஸ் கோல்டு அப்படிம்பாங்க. ஓல்டு இஸ் கோல்டு அப்படிம்பாங்க. எல்லாரும் வயசானவர்கள் சொல்கிறார்கள். அவர் அத்தனை பேருமே தங்கங்கள், பத்திரமான தங்கம். அப்பேற்பட்ட ஒரு எல்லா அரங்காவலர்களும் சேர்ந்து போன வாரம் தான் ஒரு மீட்டிங் போட்டு அதெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னும் இத்தனை வேலைகள் பாக்கி இருக்கு. அதனால உங்களுக்கு நாம ஜூன் மாசத்துல கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு ஒரு தீர்மானம் பண்ணி அதற்காக ஒன்று தொட்டு நல்ல வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தினகர சர்மா, கணேசகரர்கள் எல்லாரும் இருந்து கல்யாணங்களை எல்லாம் பார்த்து நம்ம தேதி எப்படி அமைஞ்சதுன்னா குரு அனுபவம் தான் நமக்கு அனுபவம். சாந்தானந்த மகாசுவாமியுடைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம், பங்குனி மாசம் விசாகா நட்சத்திரம், மார்ச் மாசம் 19ஆம் தேதி எல்லாரும் நினைச்சு. அதனால மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு வாதாலயம் நடக்கும். அதுக்கப்புறமாக ஜூன் மாசம் 3, 2, 3, 4, 5 இந்த 5 நாள் 8 கால யாகசாலை நடந்து உங்களுக்கு ஜெகன்மாதா அதிகாரம் அதனால 1ஆம் தேதி திருவிழா நடக்குது. அதனால அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிருப்போம். அந்த அரங்காவலர்கள் 2 பேரும் இருந்தாச்சு. நம்ம செக்ரட்டரி மாமா வாங்கணும். அதுக்கப்புறமா ரிசர்வ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பத்திரிகையை வெளியிடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த பத்திரிகையை வாங்குவாங்க. கிடையாது, ஆத்மாவை செய்தது பெருசு கிடையாது. அதே மாதிரி ஒரே மண்ணில் குறைவட்ட கொடுத்தாக்க பதவியில பாத்திரமா பண்றான். ஒரே தன்மை கட்டான ஆசாரிகிட்ட கொடுத்தா பதவியில ஆபரணம் பண்றான். ஒரே பால் தான் எல்லா மாட்டிலும் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரே பரமாத்மா தான் நமக்குள்ளதான் இருக்காங்க. அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பக்தி அவசியம், பூர்த்த தர்மம் அவசியம். அந்த பூர்த்த தர்மம் பூர்த்தி ஆகும். அதோட வெளியீடு உங்களுக்கு இப்ப நம்மளுடைய செக்ரட்டரி ஸ்ரீகரன் அவர்களும் அவர் பூகோளில் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆரியர் லக்ஷ்மணன் 2 பேரும் சேர்ந்து இந்த பத்திரிகையை மக்களுக்காக வெளியிடுவார்.
तस्मिन् सोमो यमादधात् अग्निरिन्द्रो बृहस्पतिश्च स्वाहा. அதே மாதிரி 10 ஊர்ல இந்த ஜனியோகத்தை 10 நாள் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கு அந்த பத்திரிகையும் நமது லட்சுமணன் அவர்கள் வெளியிடுவார்கள். ஜனியோக பத்திரிகை எல்லாத்தையும் ஒரு போர்டு வைப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் யார் யார் மெட்ராஸ் வரீங்களோ அந்த சமயத்துல வாங்க. நம்ம ஏதோ ஹரியர் வியாசநாராயணி அப்புறம் வெங்கட்ராமம்மா எல்லாரையும் இருக்கிறவாட்டா இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால எல்லாம் இந்த ஸ்வயம்பிரகாச அவதூத சதாசிவ அறக்கட்டளை மூலமாக சத்குருநாதர் அனுகிரகத்தோடும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அனுகிரகத்தோடும் தொடர்ந்து நடக்கிறது. சேரன் மாமா அவர்களுக்கு இந்த ஸ்வயம்பிரகாச அவதூத சதாசிவா பிரசன் மூலமாக வெளியூர்ல நடக்கக்கூடிய ஒரு ஹோம பத்திரிகை தருவோமாக. நான் ஒரு பிரார்த்தனை சொல்றேன். எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உலகெல்லாம் நிறைந்த தாய் எல்லா உயிரும் எல்லா செல்வமும் எல்லாவற்றையும் நடத்துவதும் உணர்ந்தாலும் எப்பொழுதும் எங்களை அருள் புரிவாய் அம்மா. பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், அன்பும் மரமும் உனது அன்களை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளர்ந்து என்னை உண்டாக்கி அருள் புரிவாய் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இன்பமே சூழ